بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற இந்த தலைப்பிலே தமிழக முழுவதும் மாத்திரமல்ல, உலகம் முழுவதும் இந்த நிகழ்ச்சிகளை நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே நாம் நடத்தி வருகிறோம். இந்த நிகழ்ச்சி பொதுவாக நம்முடைய சமுதாயம் மார்க்கத்தை பற்றி சரியாக விளங்காமல் அதை மிக பயங்கரமான ஒரு விவகாரமாக ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது எவ்வளவோ எளிமையானது, எவ்வளவோ லேசானது, எல்லா மனிதர்களாலும் அதை எப்படி பின்பற்ற முடியும் என்பதை விளக்குவதே இந்த இஸ்லாம் எளிய மார்க்கம் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தீனு யுஸ்ருன், மார்க்கம் என்பது மிக லேசானது என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே நபி அவர்கள் சொல்கிறார்கள், வலா துஅஸ்ஸிரு வலா துனஃபிரு, நீங்கள் இந்த மார்க்கத்தை கஷ்டமாக நீங்கள் ஆக்கி விடாதீர்கள், இந்த மார்க்கத்தை ஏற்றவர்களை இந்த மார்க்கத்தை விட்டு விரண்டோட செய்து விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகளை புகாரி போன்ற நூல்களிலே நம்மால் காண முடிகிறது. மார்க்கம் என்பது மிக மிக எளிமையான, எல்லா மனிதர்களாலும் பின்பற்ற முடிகின்ற ஒன்று. இது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, இந்த இஸ்லாத்தை ஏற்காத ஏனைய சகோதரர்களும் இந்த மார்க்கத்தை எளிமையாக பின்பற்ற முடியும். அவ்வளவு லேசான, அவ்வளவு இலகுவான ஒரு மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆனால் நாம் வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய சமுதாயத்திலே இந்த மார்க்கத்தை மிக மிக கஷ்டமாக ஆக்கி வைத்து விட்டார்கள். எந்த அளவிற்கு கஷ்டம் என்றால், ஒன்னு ரெண்டு உதாரணத்தை சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருவர் இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒருவர் இறந்து விட்டால் அந்த இறந்ததற்காக வேண்டி நம்முடைய சமுதாயம் படுகின்ற பாடும், அவர்கள் வாங்குகின்ற கடனும் கொடுமையானது. சாதாரணமாக அது நடக்கல, அவ்வளவு விவகாரமாகத்தான் அதை ஆக்கி விட்டார்கள். என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார் என்றால், இறக்கின்ற அன்றைக்கு, இறந்துவிட்ட அன்றைக்கு என்னுடைய வீட்டில் ஒரு பெரிய விருந்து வைக்கணும். உறவுக்காரர்கள் அத்தனை பேர்களுமே நான் அழைக்கணும். ஃபாத்திஹா என்ற அடிப்படையிலே அதற்கு சாப்பாடுகளையும் விருந்துகளையும் எல்லா மக்களுக்கும் நான் கொடுக்கணும். அதற்கு ஒரு 10-15,000 ரூபாய், கொஞ்சம் வசதியா இருந்ததுன்னா ஒரு 50,000 ரூபாய், அந்த அளவுக்கு அவர்கள் செலவு செய்வார்கள். அதற்கு பின்னால் நீங்க பார்த்தீர்கள் என்றால், மூணாஞ்சரத்து பாத்தியா அப்படின்னு சொல்லி இன்னொரு பாத்தியா வைப்பாங்க. அதற்கு இதே மாதிரி தடபுடலான ஒரு விருந்து. அதற்கு பின்னால ஒவ்வொரு நாளும் இதே பாத்தியா, 3ஆம் பாத்தியா, 7ஆம் பாத்தியா, 6ஆம் பாத்தியா, 10ஆம் பாத்தியா அப்படின்னு 40 நாளைக்கு பாத்தியா ஓதுவாங்க. 40 அன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு விருது வைக்கணும். அதற்கு பின்னால அதோடி முடிஞ்சிருமா? 40 நாள் கழிச்சதற்கு பின்னால வருஷ பாத்தியா அப்படின்னு ஒண்ணு ஓதணும். வருஷமும் பாத்தியா ஓதிக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு தடவையும் பாத்தியா ஓதுகின்ற அந்த நேரத்திலே எல்லாம் ஒவ்வொரு தடவையும் விருது வைக்கணும். இது இருக்குதா இல்லையா? இந்த சமுதாயத்தில் இருக்குதா இல்லையா? ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு என்ன கடன் இருக்குது என்று யாரும் பார்க்க மாட்டாங்க. அவருக்காக நாம என்ன செய்யணும் என்று இஸ்லாம் சொல்லி இருக்கிறதோ அதை யாரும் செய்ய மாட்டாங்க. அவர் கொண்டு போய் அடைக்கு முடிச்சதற்கு பின்னால அன்றையில இருந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த விருது தொடர்ந்து விருதுங்கிற அடிப்படையில் போய்கிட்டே இருக்குது. அவர்களுடைய சக்திக்கு உட்பட்டு
எவ்வளவு காசை அவர்கள் செலவு செய்ய முடியுமோ அவ்வளவு காசை அவர்கள் இதற்காக வேண்டிய வாரி வாரி இறைக்கிறார்கள். கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் இந்த மரணமே ஏற்படலையா? நபி அவருடைய குடும்பத்தில் யாருமே இறக்கலையா? நபி அவருடைய தோழர்கள் யாருமே இறக்கலையா? 23 வருட காலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்களே, இந்த தௌஹீதை சொன்னார்களே, நபியாக இருந்தார்களே, அந்த 23 வருட காலத்துல அந்த மக்களையும் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபி தோழர்கள் அவங்களே இறந்துதானே இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை விருந்த வச்சாங்க? அதான் நாம கேட்கிறது. ஒருவர் இறந்து விட்டார் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்காக வேண்டி ஜனாஸா தொழுகை நடத்துகிறார்கள். அவரை கொண்டு போய் கபர்ல கொண்டு போய் அடக்குறாங்க. அவருக்கு ஏதாவது கடன் இருக்குதா என்று நபி அவர்கள் விசாரிக்கிறாங்க. கடன் இருக்கும் என்றால் அந்த கடனை யாராவது பொறுப்பேற்றுக் கொள்கிறீர்களா என்று கேட்கிறாங்க. இதுதான் நபி அவர்கள் செஞ்சது. இறந்ததற்கு பின்னால் அவருக்காக வேண்டி தொழுகை என்ற அடிப்படையில் துவா செய்வது, அவரை கொண்டு போய் அடக்குவது, அடக்கி முடித்ததற்கு பின்னால் துவா செய்வது, இதை தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது செஞ்சாங்களா? எந்த இடத்திலேயாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை தாண்டி வேற ஏதாவது செய்தார்களா? இதை செய்யறதுக்கு எவ்வளவு காசு ஆகும்? ஒரு ஏழை செஞ்சுட்டு போயிடலாமே, அன்றாட காட்சிகள் செஞ்சுட்டு போயிடலாமே, வீட்டுல குடிக்கிறதுக்கு கஞ்சி இருக்காத, போடுவதற்கு ஆடை இருக்காத, அவர்கள் உட்பட இந்த காரியத்தை மிக எளிமையாக யாரிடத்திலேயும் கையேந்தாம தன்னுடைய மானத்தை இழக்காம தன்மானத்தோடு அவருடைய குடும்பத்தில் நடக்கக்கூடிய இது போன்ற நிகழ்ச்சிகளை லேசா நடத்திட்டு போயிடலாமே. இதற்கு என்ன செலவு? ஆனா இன்றைக்கு சமுதாயம் இதை எவ்வளவு கஷ்டமா வச்சிருக்குன்னு நீங்க பாருங்களேன். நம்ம வீட்டுல ஒரு ஆள் இறந்துட்டாரு அப்படின்னா ஓடுது அங்க இருந்து ஏதாவது தாங்க, சொந்தக்காரன்ட்ட போய் கேட்கிறான். எங்க ஊர்ல ஒரு பழக்கமே இருக்குது, திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு பழக்கம். என்ன பழக்கம்னா, ஒரு வீட்டில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் வீடு வீடாக வரி கேட்பாங்க. ஒரு ஆள் இறந்துட்டாருன்னா வீடு வீடாக வரி கேட்பாங்க. ஒரு நேரத்தில் 50 பைசா, 1 ரூபா, அப்புறம் 2 ரூபா அப்படின்னு ஆகி இப்ப 50 ரூபா 100 ரூபா வரையும் ஆயிடுச்சு. விலைவாசி கூடிடுச்சுல, அந்த அளவுக்கு போடணும்ல. ஒவ்வொரு வீடா தலைக்கட்டா இந்த வீட்டுல இறந்துட்டாங்க அப்படின்னு கொடுத்துருவாங்க. கேட்பாங்க, கொடுப்பாங்க. யாரும் அதுக்கு மறுக்க மாட்டாங்க. இது எதுக்கு? இந்த காசை வசூல் பண்ணி அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒரு நேரத்தில் ஏதாவது கஃன் துணிக்காக வேண்டி நீ வாங்கினா அது பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்லலாம். கஃன் பொதியணுமா இல்லையா? அதையும் நம்ம ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டிருக்க டிரெஸ்ல கஃன் பண்ணிட்டு போட்டாங்க. போட்டிருக்கோம்ல, அணிந்திருக்கிறோமே, இந்த டிரெஸ்ல உன்னுடைய கஃன் துணி இருக்கட்டும்ட்டாங்க. அதுக்காக வேண்டி தனிய துணியை எடுத்து அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கஷ்டப்பாக்கிட்டாங்க. இந்த காசு தெரு தெருவா வீடு வீடா எல்லா இடத்தையும் வசூல் பண்ணி கடைசியாக அது எதுக்குன்னா பாத்தியா சூடு, பாத்தியா ஓதி முடிச்சு அதுக்கு விருந்து வைக்கிறாங்களே, அதுக்குத்தான் இது யூஸாக பயன்படுத்துகிறார்களே தவிர வேற எதுக்கு இதை பயன்படுத்தல. இது ஒண்ணு எவ்வளவு சிரமம் என்பதற்கு நடைமுறையில் உள்ள ஒன்றை சொல்றேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது மிக மிக எளிமையான ஒரு வழி. நம்மள்கிட்ட இருக்கிறது மிக மிக கஷ்டமான ஒரு வழி. அதே போன்று இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கிடுங்களேன். சாதாரணமா திருமணம் முடிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை எவ்வளவு எளிமையா நடத்திருக்கிறாங்க. இன்னைக்கு கல்யாணம் அப்படின்னா அவன் அடிச்சு பிறண்டு ஓடுதான். என் பிள்ளை கல்யாணம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வெளிநாட்டு போறது அதான காரணம். வெளிநாட்டு குடும்பத்தை, பெண்களை எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு, மனைவி மக்கள் எல்லாத்தையும் இங்க விட்டுட்டு, அந்த காட்டுல பாலைவனத்துல அவன் படுகின்ற அந்த கஷ்டம் எதுக்கு? தான் வீட்டுல ஒரு குமர் இருக்கும், 2 குமர் இருக்கும், அவன் அக்கா இருப்பா, தங்கச்சி இருப்பா, கட்டி கொடுக்கணுமே, வரதட்சணை கொடுக்கணுமே, சீரி என்ற பேர்ல கொடுக்கணுமே, இது எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு தானே அவன் காலகாலம் அங்க கிடக்குறான். அதற்கு பின்னால அங்க இருந்து திரும்பி வர முடியாத அளவுக்கு அங்கேயே செட்டில் ஆகிறானே. இத ரசூலா சொன்னாங்களா? திருமணம்ங்கிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு எளிமையாக நடத்தி இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இந்த திருமணம் என்பது எவ்வளவு கஷ்டமா இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்னிகாஹு மின் சுன்னதி, திருமணம் என்பது என்னுடைய வழிமுறை என்று நபி அவர்கள் தான் சொன்னாங்க. திருமணத்தை வலியுறுத்தினாங்க. ஐயுஹ ஷபாப் மனிஸ்ததா மின்குமல் பாஅ ஃபல்யதஸவஜ், வாலிபர்களே உங்களுக்கு யாருக்காவது திருமணம் முடிக்கக்கூடிய தேட்டம் நாட்டம் வந்துவிடும் என்றால்
அந்த சக்தி இருக்கும் என்றால் உடனே திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தியில ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களை நாம பார்க்கலாம். இந்த திருமணத்தை நபி அவர்கள் காட்டி தந்த இந்த திருமணத்தை எவ்வளவு எளிமையாக அன்றைக்கு நடத்தினாங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்ற நபி தோழர், நாம் எல்லாம் அடிக்கடி கேள்விப்பட்ட ஒரு செய்தி. இந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் மக்காவிலிருந்து இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வராங்க. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வருகின்ற பொழுது அவங்களுக்கு என்று எந்த சொத்தும் இல்லை, அவங்களுக்கு என்று எந்த பொருளாதாரம் வசதி வாய்ப்பு எதுவுமே இல்லை. மதீனாவுக்கு வருகிறார்கள், அனாதையாக வர்றாங்க, ஒண்ணுமே இல்லாம அவங்க வந்து நிக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துல் ரஹ்மானை கூப்பிட்டு ஒரு அன்சாரி தோழரை கூப்பிட்டு, நீங்க 2 பேரும் சகோதரர், இப்படி நினைக்கிறாங்க ரசூலுல்லாஹ், நீங்க 2 பேருமே சகோதரர்கள், ஒரு ஆளு இன்னொரு ஆளுக்கு உதவியாக இருக்கணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உடனே அந்த அன்சாரியை சேர்ந்த அந்த தோழர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போய் உனக்கு என்னென்ன வேணும் அவர் அன்சாரி கேட்கிறார். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கிட்ட உங்களுக்கு என்ன வேணும், எதனால் நான் தரேன், என்னுடைய சொத்து என்ன இருக்குது, தேவையா எடுத்துக்கிடுங்க, என்னுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க, உங்களுக்கு எந்த பெண்ணு தேவை என்று நீங்க கருதுகிறீர்களோ அதை சொல்லுங்க, நான் தலாக்கு விடுகிறேன், நான் விடுவித்ததற்கு பின்னால் அந்த பெண்ணை நீங்க இன்னொரு திருமணம் செய்துக்கிடுங்க. அப்ப அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொல்றாங்க, எனக்கு உங்களுடைய சொத்து வேண்டாம், உங்களுடைய காசு வேண்டாம், உங்களுடைய பணம் எதுவும் வேண்டாம், உங்களுடைய மனைவி இது எதுவுமே வேண்டாம், காட்டுங்க, கடை தெருவை எனக்கு காட்டுங்க, பஜாரை எனக்கு காட்டுங்க, நான் போய் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் போய் சம்பாதிச்சு என்னுடைய பொருளாதாரத்தை நான் வளர்த்துக் கொள்வேன். அதே மாதிரி போறாங்க, சம்பாதிக்கிறாங்க, நல்ல வியாபாரம் பண்றாங்க. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால வராங்க, வந்து கேட்கிறாங்க, வந்து நின்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, என்ன அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், உங்க சட்டையில ஒரு மாதிரி கலர் இருக்குது, அது என்ன, ஒரு மாதிரியா கலர், அதாவது கரையா இருக்குது, அது என்ன? அப்பதான் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். யாரு சொல்றா? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க சொல்றாங்க, நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்துக் கொண்டேன். அப்படியா? அப்ப என்ன மகர் கொடுத்த? ரசூலுல்லாஹ் கேக்குறாங்க, என்னப்பா மகர் கொடுத்த? ஒண்ணு இல்ல, ஒரு பேரித்தம்பள கொட்டை அளவுக்குள்ள தங்கத்தை மகரா கொடுத்து நான் கட்டிக்கிட்டேன். அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவுலிம் வலவு பிஷார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப், ஒரு ஆட்டை அறுத்தாவது நீ வலிமா விருந்து கொடு. இதுல என்ன? இந்த சம்பவம் புகாரி, முஸ்லிம், திருமதி போன்ற எல்லா கிதாபுகளையும் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டது. என்ன விளங்குது? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் என்பவர் வந்து ஒரு பெரிய சிறந்த ஒரு நபி தோழர். இவர் கல்யாணம் பண்றாரு, அதுவும் மதீனாவில் தான் கல்யாணம் பண்றாரு. மதீனாவில் இருக்கக்கூடிய நபி அவர்களுக்கு அது தெரியல. யார் நபி அவர்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு அங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, கல்யாணம் நடந்தது தெரியல. அவருடைய ஆடைகளை வைத்துக் கொண்டுதான் நபி அவர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள், ஆமா இவரு கல்யாணம் நடந்துருச்சு, இவருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சான்னு கேட்டுதான் தெரிந்து கொள்கிறார்கள். நபி அவர்கள் அவர்கிட்ட கேட்டுதான் இதை புரிந்து கொள்கிறார்கள். கேட்கும் போது எவ்வளவு வரதட்சணை வாங்கின, உன் பெண் வீட்டுல இருந்து எதையெல்லாம் சீராக நீ வாங்கின, என்னென்ன ஒப்பந்தங்கள்லாம் நடந்துச்சு, இத ரசூலுல்லாஹ் கேட்டாங்களா? அந்த சஹாபி நான் அதை வாங்கினேன், இதை வாங்கினேன், அப்படி வாங்கினேன், இதை கொடுத்தாங்க, அதை கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே இல்லையே. நபி அவர்கள் அந்த கல்யாணத்துக்கே போகல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களாகவே திருமணம் முடிக்கிறாங்க. அப்ப இவ்வளவு எளிமையாக நடந்த இந்த திருமணம், மதீனாவில் நடத்தப்படுகின்ற இந்த திருமணம் நபி அவர்களுக்கு கூட தெரியாத அளவுக்கு அந்த திருமணம் நடக்குது என்றால், இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய திருமணம் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமம் பாருங்களேன். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபுடைய திருமணத்தையும் அதே போன்ற நபி அவர்களுடைய திருமணத்தையும் இன்றைக்கு நடத்தப்படுகின்ற இந்த திருமணத்தையும் கொஞ்சம் ஒப்பு நோக்குங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபியாவை அல்லாஹ்வுடைய தூதர் கல்யாணம் பண்றாங்க. என்ன பெரிய விஷயம் தெரிஞ்சிச்சு? எவ்வளவு பெரிய டாம் டாம்னு அடிச்சு கொட்டை அடிச்சு மேல தாளங்களோடு அல்லது 10,000 பேர்களை கூப்பிட்டு இத மாதிரி செஞ்சாங்களா? யாருக்கு தெரியும்? நபி அவர்கள் திருமணம் பண்ணிக்கிறார்கள் என்றால் வலிமா கொடுக்கும் போது மாத்திரம்தான் நபி அவர்கள் கல்யாணம் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். நபி அவர்கள் இந்த சஃபியாவை கல்யாணம் பண்ணதுக்கு பின்னால வலிமா விருந்து கொடுக்கறாங்க. வேறு வேறு சில பெண்களை கல்யாணம் பண்ணும் போதும் நபி அவர்கள் வலிமா கொடுக்கறாங்க. அப்பந்தான் தெரியுது அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் பண்ணிருக்கிறாங்க.
திருமண விருந்து கொடுத்திருக்கிறாங்க. இப்படித்தானே இருக்குது ஹதீஸ்கள்ல. அப்ப எவ்வளவு சிரமப்படுத்துறோம் பெண் வீட்டுக்காரங்களுக்கு, எவ்வளவு கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை நாம இன்னைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது என்ன மார்க்கம்? இத இன்னொரு சமுதாயம் பார்த்தார்கள் என்றால் அவர்கள் இஸ்லாத்தை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்களா? வர வேண்டாம். உங்களையும் என்னையும் என்ன நினைப்பான்? முஸ்லிம்கள் என்றாலேயே பயங்கரமான ஆடம்பர பார்ட்டி, முஸ்லிம்னாலேயே இப்படித்தான் இருப்பான். எதுக்கு எடுத்தாலும் காசு, ஒரு வணக்கம் செய்தா இருந்தாலும் காசு, வேற ஏதாவது செய்ததா இருந்தாலும் ஒரே காசு காசு காசு, காசை தவிர வேற ஒண்ணுமே இவங்களுக்கு குறிக்கோள் இல்லை என்று நம்மளை பத்தி தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏன் நம்முடைய நிலை என்ன? இந்த காசு இருக்கிறதுனால, இந்த காசு செலவழிவதனால எத்தனை விவாதத்துகளை விட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும், எத்தனை விஷயங்களை விட்டுட்டு வேற ஏதாவது வழி உண்டா என்று போகின்ற நிலை தானே ஏற்படும். அப்ப இத மாதிரி இஸ்லாத்துல இவ்வளவு கஷ்டமான ஒரு நிலையை இஸ்லாம் எங்கேயுமே வைக்கல. எளிமைனா எளிமை, அவ்வளவு எளிமை, அவ்வளவு லேசு, யாருனாலும் செய்யலாம், ஒண்ணு வேண்டாங்க. தொழுகிறோம்ல, இந்த தொழுகைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தருகின்ற எளிமையை நீங்க பாத்தீங்கன்னா, அந்த லேச நீங்க பாத்தீங்கன்னா, சுப்ஹானல்லாஹ், மார்க்கம் இவ்வளவு லேசானதா ஒவ்வொரு ஆளும் புரிந்துக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீ தொழணும், 5 நேரம் யாரா இருந்தாலும் கண்டிப்பாக தொழணும். தொழும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு நின்று தொழ முடியும் என்றால் நின்று தொழுது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உனக்கு நின்று தொழ முடியும் என்றால் நின்று தொழுவே. ஃபைல்லம் யஸ்ததி, உனக்கு நிக்க முடியல, முட்டுக்கால் வலி, ஏதாவது ஒண்ணு நிக்க முடியல, என்ன செய்யணும்? நீ உட்கார்ந்து தொழுவே. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நின்று தொழுவே. இல்லை என்றால் உனக்கு உட்கார்ந்து தொழுவே. உட்கார்ந்து தொழ முடியல, சேர்ல உட்கார முடியல, இடுப்பு வலிக்குது, படுத்துக்கிட்டு தான் இருக்க முடியுது, வாலா ஜன்பின், படுத்துக்கிட்டா நீ தொழு. இத மாதிரி உலகத்துல வேற ஏதாவது மதம் சொல்லி இருக்குமா? ஆனா உட்கார்ந்து நின்று தொழ முடியும்னா நின்று தொழுவே. உனக்கு நிக்க முடியலையா? உட்கார்ந்து தொழுவே. அதுவும் முடியலையா? படுத்துக்கிட்டு நீ தொழுது. இதை விட எளிமையான ஒரு மார்க்கம், இதை விட எளிமையாக எந்த கடவுள் சொல்ல முடியும்? அல்லாஹ்வை தவிர வேற கடவுள் இல்லை நம்ம நம்புறோமே, அந்த ரஹ்மான் தான், அந்த ஒரே ஒரு கடவுள் தான், நம்மை படைத்த ரப்புல் ஆலமீன் தான் நம்முடைய நிலையை தெரிந்து உனக்கு எப்படி முடியுமோ அப்படி நீ தொழுது போ, உனக்கு எது லேசோ அதை செஞ்சுட்டு போ. எவ்வளவு எளிமையான ஒரு மார்க்கம். நோன்பு பகலெல்லாம் பட்டினியா இரு, எல்லாத்துக்குமா? எல்லாத்துக்கும் இதான். நீ பயணத்துல இருந்தா, நோயாக இருந்தா நீ விட்டு அன்னைக்கு நீ நோன்பு வைக்க வேண்டாம். ஐயாமின் உகர், அது அல்லாத வேற நாட்களில் நீ நோன்பு வச்சுக்க சொன்னானா இல்லையா அல்லாஹ்? எவ்வளவு எளிமைங்க. நீ அந்த ரமலான் மாசத்துல நோன்பு வச்சுதான் ஆகணும். ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, அந்த மாதத்தை எவர்கள் எல்லாம் அடைகிறார்களோ அவர்கள் நோன்பு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய அல்லாஹ், உனக்கு பயணத்துல இருந்தா அல்லது வேற ஏதாவது சிரமம் இருந்தா, வேற ஏதாவது நோய் இருந்தா அந்த மாசத்துல நோன்பு வைக்க வேண்டாப்பா. இந்த ரமலான்ல நீ நோன்பு வைக்காத, அடுத்து ஷவ்வால வச்சுக்க, துல்காதால வச்சுக்க, துல்ஹஜ்ல வச்சுக்க, முஹர்ரத்துல வேற வேற மாதம் அடுத்தடுத்து வாய்ப்பு இருக்குமே அப்ப நீ வச்சுக்க. எவ்வளவு எளிமை, எவ்வளவு எளிமை. இவ்வளவு எளிமையான இந்த மார்க்கத்துல நாம எவ்வளவு கஷ்டத்தை ஆகிட்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதை எடுத்தாலும் கஷ்டம். இரவு தொழுகையா 20 ரக்காயத்து அப்படின்னு வச்சு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி ஓடும். பொம்பளை எல்லாம் பின்னாடி தொழ முடியல. அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். பாதி பொம்பளைங்க கால் வழியா வந்திருப்பாங்க. ஆண்களுக்கும் அது மாதிரி வியாதி இருக்கும். இவர்கள் போகக்கூடிய அல்லாஹ் அக்பர் சமையல் அலிமனா, அல்லாஹ் அக்பர் சமையல் அலிமனா மீதான இது என்னப்பா? இது என்ன வைகை எக்ஸ்பிரஸா, பாண்டியன் எக்ஸ்பிரஸா, நெல்லை எக்ஸ்பிரஸா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகின்ற பொழுது ஒவ்வொரு ஆயத்தையும் நிறுத்தி நிதானமாக ஓதுவார்கள். சஜ்தா நீண்ட நேரம் சஜ்தா செய்வார்கள், ருக்கு செய்தால் நீண்ட நேரம் ருக்கு செய்வார்கள் என்றெல்லாம் புகார்ல ஹதீஸ் வருது. இதை என்னைக்காவது பேணோமா? அதையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு கஷ்டமா நம்ம மார்க்கத்தை ஆக்கியிருக்கிறோம். அப்ப இது மட்டும் இல்ல, மார்க்கத்தை இதை விட அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அடிப்படையில நாம செய்திருப்போம் என்றால் மிக மிக லேசு. ஆனா நாம எப்படி ஆக்கிட்டோம்னா, அந்த ஆலிம்சா சொன்னாரு, இந்த அசரத்து சொன்னாரு, எங்க இமாமு சொன்னாரு, எங்க ஜமாத் தலைவர் சொன்னாரு, இப்படின்னு சொல்லி 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 மார்க்கத்தை சின்ன பின்னமா ஆக்கி
யாரும் பின்பற்ற முடியாத அளவுக்கு மிக மிக கஷ்டமான ஒரு மார்க்கமாக நாம் ஆக்கிட்டோம். இஸ்லாம் அப்படி அல்ல. இதை சொல்வதற்கு நோக்கம்தான் இந்த நிகழ்ச்சியுடைய நோக்கம். இதைத்தான் நாம சொல்ல போறோம். நீங்க எந்த கேள்வினாலும் மார்க்க சம்பந்தமாக என்ன சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். அந்த கேள்விக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய பதிலை நாம சொல்லுவோம். எங்களுடைய ஆலிம் சாஹிப் அப்படி சொன்னாரு, எங்களுடைய இமாம் அப்படி சொன்னாரு, எங்களுடைய அசரத்து இப்படி சொன்னாரு, எங்க ஊர் ஜமாத்தில் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க, இந்த பதில் வராது. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதுதான் மார்க்கம். அது அல்லாத வேறு எதுவுமே மார்க்கம் இல்லை என்ற அடிப்படையில நாம இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை இன்ஷா அல்லாஹ் இப்ப தொடங்குவோம். ஒற்றுமையாய் இருக்கும் ஊரை குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லி இரண்டாக ஆக்குவது என்ன? அதாவது சகோதரர் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்க எல்லாரும் ஒன்னா தானே இருக்கிறோம். ஒரு ஊர்ல முஸ்லிம்கள் என்று சொல்லி அண்ணன் தம்பிகளாக மாமா மச்சனாக பழகிறோம். நீங்க குர்ஆன் ஹதீஸ் சொல்லி ஒரு ஊரை ரெண்டு ஆக்கிட்டீங்க. சில ஊர்கள்ல 2 பள்ளி ஆக்கிடுறீங்க, இங்கேயும் 2 பள்ளி. அப்ப ஒற்றுமையா இருக்கக்கூடிய இந்த ஊர்கள்ல 2ஆக 3ஆக எப்படி நீ ஆக்கக்கூடிய நோக்கம் என்ன? இப்படித்தான் இஸ்லாம் உங்களுக்கு சொல்லி இருக்குதா? குர்ஆன் ஹதீஸ் இதுதான் சொல்லுதா? அப்படின்னு தான் சகோதரர் அவர்கள் கேட்கிறாங்க. முதல்ல ஒற்றுமையாக இருந்த ஊரை 2ஆக ஆக்கணும் அப்படின்னு இவங்க சொல்றாங்கல்ல. முதல்ல இவங்க ஒற்றுமையா இருந்தாங்களா அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதற்கு பின்னால்தான் நாம 2 ஆக்கணுமா அல்லது என்ன நிலை அப்படிங்கிறது 2வது நம்ம பார்ப்போம். முதல்ல இவங்க நாங்க ஒற்றுமையா இருந்தோம் அப்படின்னு சொல்றது அது உண்மையான ஒரு வாதம் அல்ல. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்ததும் இல்லை. ஒற்றுமையாக இருக்கிறார்கள் என்றால், ஒற்றுமையாத்தான் அவர்கள் எல்லா இடத்திலையும் இருப்பார்கள் என்றால், எதற்கு ஷாஃபி, எதற்கு ஹனபி, எதற்கு ஹம்பலி, எதற்கு மாலிகி, எதற்கு காதிரியா, எதற்கு ஷாதிலியா, எதற்கு நக்ஷபந்தியா, இத மாதிரி சொல்லிக்கிட்டே போவேன். இது என்ன வேற வேற மதத்தில் உள்ள பிரிவை நான் சொல்லல, முஸ்லிமுடைய பிரிவை சொல்றேன். எவ்வளவு ஒற்றுமைக்கு எதிராக இவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம். என்ன உதாரணம் அப்படின்னா, ஒலு முறிதல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. தொழுகைக்கு ஒலு அவசியம், வேற வேற சில இபாதத்துகளுக்கு ஒலு அவசியம், கண்டிப்பாக ஒலு செய்யணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. சில நேரங்கள்ல ஒலு முறியக்கூடிய காரணம் எது அப்படின்னு நீங்க ஹதீஸ்ல பாத்தீங்கன்னா, முன்பின் துவாரங்கள்ல இருந்து ஏதாவது வெளிப்படும் என்றால் கண்டிப்பாக ஒலு முறியும் அப்படின்னு ஹதீஸ்ல என்ன இருக்குது. இப்போ மதுஹபுடைய சட்டத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஷாஃபி மதுஹப்ல ஒரு சட்டம், ஹனபி மதுஹப்ல ஒரு சட்டம். என்ன சட்டம்? ஒலு எப்படி முறியும் அப்படிங்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு சட்டம் வச்சிருக்கிறாங்க. ஷாஃபி மதுஹப்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டு விட்டால் ஒலு முறிஞ்சிடும். ஹனபி மதுஹப்ல ஒரு ஆண் ஒரு பெண்ணை தொட்டால் ஒலு முறியாது. உதாரணத்திற்கு இப்ப நான் ஒலு செய்யிட்டு வரேன், என் தாய் நிக்கிறாங்க பக்கத்துல, வரும்போது என் தாய் மேல நான் பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா எனக்கு ஒலு முறிஞ்சிடும், என் தாய்க்கும் ஒலு முறிஞ்சிடும். என் மனைவி நிக்கிறாங்க, நான் ஷாஃபியாவா இருந்தா, ஷாஃபி மதுஹபை பின்பற்றக்கூடியவனா இருந்தா, என் தாய் மேல என்னுடைய உடம்பு பட்டு விடும் என்றால் எனக்கு ஒலு முறிஞ்சிடும். அதே மாதிரி என் மனைவியை தொட்டுட்டா அப்பவும் ஒலு முறிஞ்சிடும். அதே மாதிரி என்னுடைய அக்கா தங்கச்சி யாரையாவது தொட்டுட்டா அப்பவும் ஒலு முறிஞ்சிடும். ஷாஃபியா இருந்தா ஒலு முறியும். ஹனபியா இருந்தா என் உம்மாவை தொட்டாலும் ஒலு முடியாது, என் அக்காவை தொட்டாலும் ஒலு முடியாது, என் என்னுடைய மனைவியை தொட்டாலும் ஒலு முடியாது அப்படின்னு சட்டம் வச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு முஸ்லிம் தான் ஒத்துமையா இருக்கிறாங்களாம், 2 பேரும் ஒரே முஸ்லிமா, இவருக்கு ஒலு முறியுதா அவருக்கு ஒலு முறியலையா? இது என்னப்பா ஒற்றுமை? எந்த அசரத்தையும் நீங்க கேளுங்களேன், எந்த ஆலிம் சாட்டையும் கேளுங்களேன், இந்த சட்டம் இருக்குதா இல்லையா? இது என்ன ஒற்றுமை? என்ன இதுக்கு பேர் ஒற்றுமையா? ஆனா ஒலு அவனுக்கு முறியும் எனக்கு முடியாது, அல்லது அவனுக்கு முடியாது எனக்கு முடியும் அப்படின்னு சொல்றது இது என்ன ஒற்றுமை? நீங்க எந்த ஜமாத்துல உட்கார்ந்துட்டு பேசுறீங்க? சும்மா பூச்சாண்டி ஆட்டலாம். உங்களுடைய வண்டவாளம் என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் உள்ள நுழைஞ்சா நீங்க எவ்வளவு கீர்த்தி பெற்றிருக்கிறீங்க,
எவ்வளவு பிளவுபட்டு இருக்கிறீங்க, எவ்வளவு உங்களுக்கு மத்தியில சண்டையும் சச்சரவும் நடக்குது அப்படிங்கிறது வரலாறுகள் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. சரி, இப்படி ஷாஃபிக்கும் ஹனபிக்கும் இப்படி ஒரு நிலை இருக்குதா இல்லையா? ஷாஃபிக்கு ஒலு முறிஞ்சிடும், ஹனபிக்கு ஒலு முறியாதுங்கிறீல, இதுலயாவது கரெக்டா இருக்கணும்ல, இந்த சட்டத்திலேயாவது இவர்கள் கரெக்டா இருக்கணும்ல. ஆனா சில நேரங்கள்ல அப்படியே டைவ் அடிப்பாங்க, அப்படியே பல்ட்டி அடிப்பாங்க. எப்படி? உதாரணமா ஹஜ்ஜுக்கு போகணும், ஹஜ்ஜுக்கு போறதா இருந்தா தவாப் பண்ணணும். தவாப் பண்றதுக்கு ஒலு அவசியம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். தவாப் பண்ணணுமா இல்லையா? உம்ரா செய்வதா இருந்தாலும் ஹஜ்ஜு செய்வதா இருந்தாலும் தவாப் பண்ணணும். போன உடனே காபாவை 7 முறை வலம் வந்து ஒரு 2 ரக்காத் தொழணும். இதுக்கு பேர் தவாப். இப்படி காபால போய் நீங்க தவாப் பண்றதா இருந்தா ஒலு அவசியம் அப்படின்னு ஷாஃபி மதஹ்பும் சொல்லுது, ஹனபி மதஹ்பும் சொல்லுது. ஒலுவோடு தான் அவங்க தவாப் பண்ணணும் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. சரி, தவாப் பண்ணக்கூடிய நிலை என்ன தெரியுமா? நீங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தா உங்களுக்கு தெரியும், மக்காவுக்கு போன ஆட்களுக்கு எல்லாம் தெரியும். தவாப் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்களுக்கு என்று தனி இடம், பெண்களுக்கு தனி இடம் அங்க கிடையாது. இங்க எல்லாம் தனித்தனியா வச்சிருக்கிறோமே, இத மாதிரி கிடையாது. நீங்க மஸ்ஜிது நபவிக்கு போனா ஆண்களுக்கு தனி இடம், பெண்களுக்கு தனி இடம் இருக்குது. ஆனா இங்க ஆண்களும் பெண்களும் எல்லாருமே ஒரே இடத்துல தான் தவாப் பண்ணணும். இப்படி தவாப் பண்ணுகின்ற அந்த நேரத்துல எவ்வளவு கூட்டங்கள், பயங்கரமான கூட்டம் இருக்குமே, எவ்வளவு அந்த பெண்ணு ஒதுங்கி போனாலும் ஆணு ஒதுங்கி போனாலும் கூட்ட நெரிசல்ல ஒரு ஆள் இன்னொரு ஆளை உரச வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். படுகின்ற ஒரு ஆளுடைய உடம்பு இன்னொரு ஆள் மேல படுகின்ற ஒரு நிலை ஏற்படும். இப்படி நிலை ஏற்படும், ஆணோ பெண்ணோ இப்படி மாறி மாறி நிலை ஏற்படும். இப்ப என்ன ஆகும்? ஷாஃபி மதஹ்புக்காரர் ஹஜ்ஜுக்கு போறாருன்னு வைங்களேன், அவர் தவாப் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய மேனி இவர் மேல பட்டுடுச்சுன்னு வைங்களேன், ஒலு முறிஞ்சிடும். ஒலு முறிஞ்சதுன்னா தவாப்பு இல்லைன்னு ஆயிரும். தவாப்பு செய்யறதா இருந்தா மீண்டும் போய் ஒலு செய்துட்டு வரணும். நீங்க அங்க போய் பாத்தீங்கன்னு வைங்களேன், காபாவில ஏறத்தாழ ஒலு செய்யறதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டர் வெளியே வரணும். வெளியே வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் ஒலு செய்யணும். சில ஆட்கள் அந்த சம்சம் தண்ணியிலேயே ஒலு செய்துட்டு போயிருவாங்க, அது தனி விஷயம். அப்ப இப்படி எல்லாம் நடக்குது. சரி, எப்படி இருந்தாலும் இவன் ஷாஃபி மதஹ்பா இருந்தா தவாப் பண்ணிட்டே இருக்கும் போதே ஒரு பெண்ணுடைய மேனி பட்டுவிடும் என்றால் ஒலு முறியும். இப்படின்னு ஆகுதுல்ல. ஜென்மத்துக்கு இவங்களால தவாப் பண்ணவே முடியாது. யாரால? ஷாஃபி மதஹ்புக்காரர்களால் ஜென்மத்துக்கும் தவாப் பண்ண ஏன்? எப்படி பண்ணாலும் யாராவது ஒரு ஆள் உடச்சிருவாங்க. சில நேரங்களில் குடும்பத்தோடு போவாங்களா இல்லையா? மனைவியோடு, அக்கா தங்கச்சியோடு, உமாவோடு. அப்ப என்ன செய்வாங்க தெரியுமா? உமா கையை பிடிச்சிட்டு தான் போவாங்க, ஏன்னா உமா காணா போயிருவாங்க. அல்லது மனைவியை கையை பிடிச்சிட்டு தான் போவாங்க அங்க குடும்பத்தோடு. ஏன்னா அதுதான் கரெக்ட். கூட்டம்ல எங்க எல்லாமே ஒரே வாசல் மாதிரி இருக்கும். அதனால என்ன செய்வாங்கன்னா, தாயை கூட்டு போனா தாயை கையை பிடிச்சிட்டு போறது, சகோதரியை கூட்டு போனா அவங்களை கைப்பிடி போனா தான் 7 முறை தவாப் பண்ணிட்டு தாயும் பிள்ளையும் ஒழுங்கா வர முடியும், இல்லைன்னா காணாம போயிருவாங்க. இப்ப என்ன செய்யறது? ஷாஃபியா இருந்தா என்ன செய்யறது? உம்மாவை தொட்டாத்தான் ஒழு முடிஞ்சுன்னு வச்சிருக்கிறிய. அதனால ஷாஃபிக்காரங்க என்ன செய்யறதுன்னா தவாஃபே பண்ண முடியாது. உடனே நம்ம ஆலிம்சாக்கள் ஒரு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஷாஃபி ஆட்கள் பெண்ணை தொட்டால் ஒலு முறிஞ்சிரும், ஒலு முறிஞ்சா தவாப் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யறது? நீ உடனே ஹனபியா மாறு அப்படிங்கிறாங்க. எப்போ? இந்த தவாப் பண்ணும்போது மட்டும், தவாப்பு பண்ணுபவர்கள் மட்டும் ஹனபியா மாறிடணுமா? ஏன் ஹனபியா மாறணும் அப்படின்னு கேட்டா, ஒலிச்சிட்டு வர முடியாதுல்ல, அல்லது ஒலு முறிஞ்சிருச்சு அப்படின்னா தவாப்பு கூடாதுல்ல. இந்த ஒண்ணுக்காக வேண்டியதுதான் அவர்கள் ஷாஃபியை ஹனபியா மாற சொல்றாங்க. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, நீ மாற சொல்லு அல்லது மாறாம இருக்க சொல்லு. இது எப்படி மாறுவான்? ஒருத்தர் ஷாஃபில இருந்து ஹனபியா மாறதுன்னா எப்படி? ஒரு ஆளு இஸ்லாத்துக்கு இல்ல, இஸ்லாத்துக்கு வர்றதா இருந்தா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. அல்லாஹ்வே தெரிந்து கொண்டால் அவர் இஸ்லாத்துக்கு வந்துருவாரு. ஒரு ஆளு ஷாஃபியா இருக்கிறாரு, ஹனபியா மாறுறதுன்னா என்ன? ஏன்னா ஒரு கால் இப்படி ஸ்டெப் எடுத்து வச்சா ஹனபியா மாறிடுவானா? அல்ல இப்படி மாறினா ஹனபியா மாறிடுவானா? அல்ல இங்க மாறினா ஷாஃபியா மாறிடுவானா? ஷாஃபி ஹம்பலியா மாறினா என்ன செய்யணும்? குதிக்கணுமா? அப்போ என்ன அளவுகோல் இருக்கு? ஆனா இவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய வாதம் என்னன்னா, நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம். எங்கப்போ ஒற்றுமை? ஒற்றுமை என்றால் உலகம் முழுவதும் ஷாஃபியா இருந்து காட்டு, உலகம் முழுவதும் நீ ஹனபியா இருந்து காட்டு, வேற மதுஹப் இருக்க கூடாது. ஷாஃபினா ஷாஃபி, ஹனபினா ஹனபி, ஹம்பல்னா ஹம்பலி, இப்படி இருந்து காட்டு. தரீகாவுல எத்தனை பிரிவு, எவ்வளவு குழப்பங்கள் அதுல, எவ்வளவு சண்டைகள் அதுல. அப்ப இவ்வளவு விவகாரங்களும் வச்சுக்கிட்டு நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம் அப்படின்னா யாரை ஏமாத்த? ஏன்னா இப்படி சொன்னா எல்லாம் சரியாயிருமா?
அப்ப குர்ஆன் ஹதீஸ சொல்லக்கூடிய நாங்க வந்துதான் நாங்க என்னத்தை வேறுபடுத்திட்டோம்? நாங்க ஒற்றுமையை நான் குலைக்கல. ஏற்கனவே நீங்க ஒற்றுமையை குலைச்சுதான் இருக்கிறீங்க. ஒரு 2 முஸ்லீம் இருந்தா அந்த 2 முஸ்லீம் இவருக்கு ஒரு சட்டம், அவருக்கு ஒரு சட்டம், மோயினாருக்கு ஒரு சட்டம், இமாமுக்கு ஒரு சட்டம், அப்படிதான் நீங்க வச்சிருக்கிறீங்க. மோயினார் ஷாஃபி, இமாம் ஹனபியா இருந்தாரு வைங்களேன், ஆளுக்கு ஒரு சட்டம் தானே. மோயினாருக்கு ஒரு தரீக்கா, அவருக்கு இன்னொரு தரீக்கானா, 2 பேருக்கு 2 சட்டம் தானே. அப்ப இமாமும் மோயினாருக்கு உங்களுக்குள்ள ஒற்றுமை இல்ல அப்படின்னா, ஜமாத்து நிர்வாகிக்குள்ள ஒற்றுமை இல்லைன்னா, ஊர் ஜமாத்து மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை இல்லைன்னா பின்ன வேற என்ன? சில இடங்களை நீங்க பாத்திருக்கீங்களா? சில இடங்கள்ல எப்படி இருக்கும்னா, இது ஷாஃபி பள்ளி, இது ஹனபி பள்ளி, 2க்கு மத்தியில ஒரு சின்ன காமன் ஜவுதான், 2க்கு மத்தியில ஒரு காமன் ஜவுரு. ஏன்பா ஏன் இந்த நிலை? சில ஊர்கள்ல என்ன நிலை இருக்கு தெரியுமா? ஷாஃபி மதஹ்புல சத்தம் போட்டு ஆமீன் சொல்லலாம். இமாம் வலல்லாலீன் அப்படின்னு சொல்றாருல, வலல்லாலீன் என்று சொன்னோன்னு ஷாஃபி மதஹ்பை சார்ந்தவங்க ஆமீன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாங்க. ஹனபி மதஹ்பா இருந்தா அவங்க மனசுக்குள்ளே சொல்லிடுவாங்க. என்ன நடக்குது? ஒரு ஹனபி பள்ளிவாசல்ல போய் ஒரு ஷாஃபியை சார்ந்த ஒரு ஆள் போய் தொழுறாரு. இமாம் வலல்லாலீன் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வைங்களேன், பின்னால் நின்று ஷாஃபியா இருந்தாருன்னு வைங்களேன், இவர் ஆமீன் அப்படின்னு சத்தம் போட்டு சொல்லுவாரா? அத்தனை பேரும் தெரியும் பார்ப்பான். அவர் என்னமோ ஒரு பெரிய தப்ப பண்ண மாதிரியும், பயங்கரமான தொழுகையில ஒரு சிறுக்க பண்ண மாதிரியும் அத்தனை பேர் பார்க்கிறான். சில இடங்கள்ல ஹனபி பள்ளி வாசல்ல போய் ஷாஃபி மதஹ்புவாதிகள் தொழக்கூடாதுன்னு சொல்லி அடிதடி பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் எல்லாம் நடக்கலையா? அப்ப இது என்ன, நாங்க வந்தா இதெல்லாம் நடந்துச்சோ? குர்ஆன் ஹதீஸ் வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துச்சா? கோர்ட் வரையும் போனீங்களே, ஷாஃபி பள்ளி வாசலுக்கு ஹனபி வரக்கூடாது, ஹனபி பள்ளி வாசலுக்கு ஷாஃபி வரக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு கோர்ட் வரையும் போனீங்களே. அப்ப அதெல்லாம் என்ன? இன்றும் சில இடங்கள்ல இருக்குது. ஷாஃபி மதஹ்புக்காரர் வந்து ஹனபிக்கு பொண்ணை கொடுக்க மாட்டான், ஹனபி மதஹ்பை சார்ந்தவன் ஷாஃபி மதஹ்பு பொண்ணை கொடுக்க மாட்டான். இருக்குதா இல்லையா? எவ்வளவு வேற்றுமை! ஏன் ஒரே மதஹ்புல எவ்வளவு வேற்றுமை இருக்குது? ஹனபி மதஹ்புடைய சட்டத்தின் அடிப்படையில ஒரு தையல்காரன் வீட்டுல வந்து ஒரு வியாபாரி பொண்ணை கொடுக்க கூடாதுன்னு இருக்குது. தையல்காரன் ஒருத்தர் தையல் தொழில் பண்றான்னு வைங்களேன், அவன்கிட்ட வந்து ஒரு வியாபாரி வந்து பொண்ணை கொடுக்க கூடாது, பொண்ணை எடுக்க கூடாது. எவ்வளவு வித்தியாசம் இருக்குது ஒரு மதஹ்புல. அப்ப இதெல்லாம் இது இஸ்லாத்துல இல்ல. அதே நீங்க விளங்கிக்கணும். இந்த சட்டம் எதுவுமே இஸ்லாத்துல கிடையாது. மதுஹப் என்ற பெயரால் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சட்டம். இந்த சட்டத்துல தான் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு சிக்கல், இவ்வளவு கஷ்டம் எல்லாமே அதுல இருக்குது. இவ்வளவும் வச்சுக்கிட்டு நாங்க போய் பிரிக்கிறோமா? எங்களுக்கு அது தேவையில்லை. நாங்க என்ன செய்யறோம் அது முதல்ல வழங்கணும். நாங்க செய்யறது என்னன்னா, இவ்வளவு அநியாயம் வச்சிருக்கிறிய, மதுஹப் என்ற பெயரால மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்கிறிய, தரீக்கா என்ற பெயரால மக்களை பிளவுபடுத்தி வச்சிருக்கிறிய, அது கூடாது. இது இஸ்லாத்துல இல்ல அப்படிங்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்ததுதான் இஸ்லாம். அது அல்லாத வேற எதுவுமே இஸ்லாம் இல்லங்கிறோம். இது எப்படி பிரிவாகும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டி தந்த இந்த வழி பிரிவா? வஅன்ன ஹாதா ஸிராத்தி முஸ்தகீமா ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஊ சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி. இதுதான் என்னுடைய நேரான வழி, இந்த வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். இது அல்லாத வேற எந்த வழியை நீங்கள் பின்பற்றாதீர்கள். பல வழிகளை நீங்கள் பின்பற்றினால் அது இந்த உண்மையான சத்தியமான இந்த வழியில இருந்து உங்களை பிரித்து விடும் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றானே, அதைத்தான் நாங்க சொல்றோம். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நாங்க சொல்றோம். இது வந்து பிரிவு என்றால் இந்த பிரிவு இஸ்லாம் சொன்ன பிரிவு. நீ வந்து மதுஹப் என்ற பெயரால யார் யார் எழுதி வச்ச எந்தெந்த குப்பைகள் இல்லாம நீ படிக்கிற, அதை படிக்க கூடாது நீ வா என்று சொன்னால் அது இஸ்லாம் அதை சொல்லுது. இந்த ஆயத்தை அப்படி நம்மளுக்கு போதிக்குது. அந்த அடிப்படையில் தான் நாம பேசுகிறோமே தவிர வேற எந்த பிரிவு நம்மகிட்ட கிடையாது. வேற யாரையும் நாங்க பிரிக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க பிரிஞ்சு இருக்கிறீங்க. பிரிஞ்ச அந்த மக்களை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒன்றுபடுத்தணும், அவ்வளவுதான். நீ குர்ஆனை பின்பற்றி, ஹதீஸ பின்பற்றி. ஒன்ற ரெண்டு வழி இருக்காது, ஒன்ற 4 வழி இருக்காது, ஒன்ற 40 வழி இருக்காது. ஒரே வழிக்கு நீ வா. இதை நாம சொல்லுகின்ற பொழுது பிரிவு என்று எதெல்லாம் இருக்குதோ அது தனியா கலந்து போயிடும், அது தனியா பிரிஞ்சு போயிடும். அது அல்லாம இந்த ஒரு வழியை நீங்க பின்பற்றுங்க, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா, இந்த பள்ளியாசல் வச்சிருக்கீங்கல்ல, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படும் சொல்லுங்க, எல்லாரும் ஒன்று ஒற்றுவோம். ஒற்றுமையின் அடிப்படையில் வாழ்வதற்குண்டான அடிப்படை விஷயங்களும் அவங்கள்ட்ட இல்ல. ஒன்னே அவங்கள்ட்ட தெளிவா இப்பவும் நாம சொல்றோம், இந்த பள்ளிவாசல் இருக்குது, நீங்களும் நாங்களும் ஒத்துக்கொண்ட ஒரு கொள்கையில
ரெண்டு பேரும் ஒத்து போகலாம். எந்த கொள்கையில நாம ரெண்டு பேரும் எதுல ஒத்துருக்கிறோம் அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் தான் வணக்கத்துக்குரியவன், எந்த கடவுளும் இல்லை, முகமது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதை நாம ரெண்டு பேருமே ஒத்துருக்கிறோம். அதாவது அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை மாத்திரம் பின்பற்றணும், குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றணும், வேற எதையும் பின்பற்றக்கூடாது என்பதுல நீங்களும் நாமும் ஒரே கருத்துல இருக்கிறோம். அப்ப இந்த ஒரு கருத்துல இருக்கக்கூடிய நாமோ அதை செயல்படுத்துங்க. இன்னையில இருந்து இந்த பள்ளி வாசல்ல நபி அவர்கள் காட்டி தராத எந்த வணக்க வழிபாடுகளோ எந்த பிரச்சாரமும் இங்க நடக்காது நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. இந்த பள்ளி வாசல்ல நடக்கக்கூடிய அத்தனை இபாதத்துகளும் குர்ஆனும் சுன்னத்துக்கும் மட்டும் கட்டுப்பட்டு தான் நாம நடப்போம், அதுக்கு மாற்றமா இருக்காதுன்னு நீங்க டிக்ளேர் பண்ணுங்க. இன்னொரு பள்ளிவாசல் தேவையில்லை, இன்னொரு மர்க்கஸ் தேவையில்லை, இன்னொரு இடமே தேவையில்லை, ஒன்றுபட்டு இருப்போம். நீங்க பேசாம குர்ஆனும் வேணும், ஹதீஸும் வேண்டும், அதுவும் வேணும், இதுவும் வேணும் அப்படின்னு 1008 எடுத்தா பிரிவு வராம வேற என்ன வரும்? ஒன்றுபட்டு இருப்போம். அதுக்கு ஒரே ஒரு வழி குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுவதுதான். நீங்களும் நாமளும் ஒத்துக்கொண்ட ஒன்று. அதுக்கு வந்து விட்டோம் என்றால் இந்த ஒற்றுமை மிக லேசு, எந்த கஷ்டமும் பட தேவையில்லை, காசு பணம் பொருளாதாரம் எதுவுமே தேவையில்லை, இது லேசாயிடும். இன்னும் இந்த ஊருக்கு இன்னொன்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஒத்துமையை பத்தி பேசுறீங்கல்ல, அப்புறம் எதுக்கு 4 குடும்பத்தை மட்டும் நீக்கி வச்சிய? 4 குடும்பத்தை ஊர் நீக்கம் பண்ணிட்டு இவ்வளோ கேட்கிறாங்க, நாம ஒற்றுமைக்கு நாம வேட்டு வைக்கிறோமா? இது என்னப்பா இது? இவ்வளா அடிப்பாங்களாம், இவ்வளா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களாம், இவ்வளா ஏதாவது பிரச்சனை கிளறுவாங்களாம், கிண்டுவாங்களாம், எல்லாத்தையும் பண்ணிடுவாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்மளை பார்த்துக்கிட்டு நம்ம அடி வாங்குறோம். நாம ஊர் நீக்கம் பண்ணிருக்கோம், ஊர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம், நாம தான் இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறோம். நாம கேட்கணும், ஏன்டா ஒன்றுபட்டு இருக்கக்கூடிய ஜமாத்துல ஏன் எங்களை ஊர் நீக்கம் பண்ண நாம கேட்கணும், ஏன் 2 ஆக்குற நாம கேட்கணும். இதுக்கு அவங்க என்ன வைக்கிறாங்கன்னா, அவ்வளா 2 ஆக்கிட்டு அவ்வளா ஜமாத்தை 2 பிரிச்சுக்கிட்டு நீ இந்த ஜமாத்துல இல்லன்னு டிக்ளேர் பண்ணிக்கிட்டு நம்மளை பார்த்து அவங்க கேட்கறது என்னன்னா, ஊரை 2 ஆக்குறிய. நாங்க ஒரு காலத்துல 2 ஆக்க மாட்டோம், அது எங்களுடைய வேலை அல்ல. நாங்க சொல்றது குர்ஆனையும் சுன்னாவையும் பின்பற்றுங்க, வேற எதையும் பின்பற்றாதீங்க. இம்மையிலையும் மறுமையிலையும் இதை பின்பற்றினால் வெற்றி கிடைக்கும். இதை ஒன்னத்தான் சொல்றமே தவிர வேற எந்த விஷயத்தையும் நாம சொல்லலை என்பதையும் இந்த கேள்விக்கு பதிலாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். மாற்று மத நண்பர் ஒரு நிறுவனம் வட்டிக்கு வாங்கி நடத்திட்டு இருக்காரு, அதுல சம்பளத்துக்கு வேலை பார்க்கலாமா? அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு சொன்னா, இவர் யாரிடத்தில் வேலை செய்கிறாரோ அவர் ஒரு நிறுவனத்தில் வட்டி வாங்கி, அதாவது லோனுக்கு வாங்கி அவர் கடன் நடத்துறாரு, அதுல போய் வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். அதாவது இவருடைய முதலாளி லோன் வாங்கியிருக்கிறார், கடன் வாங்கியிருக்கிறார், வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார், அதுல போய் நம்ம வேலை செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார். வட்டி வாங்குவது தப்பு என்பது தனி விஷயம். அதே நேரத்தில் ஒருவர் வட்டி வாங்கி அவர் செய்கிறார் என்றால் அதனுடைய பாவம் அவருக்கு தான், நமக்கு அது சேராது. இப்ப நான் வட்டி வாங்குறேன் என்றால் வட்டி வாங்குறது அதனுடைய லாப நஷ்டம் அதனுடைய பாவம் எல்லாமே என்னைத்தான் சேரும். ஏன்ட்ட வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு அது சேருமானா சேராது. இது எந்த அடிப்படையில் சொல்றோம்? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒரு ஆளுடைய பாவ சுமையை இன்னொரு ஆள் சுமக்க மாட்டார் என்று இஸ்லாம் சொல்லுது. வட்டிக்கு அவர் வாங்கினார்னா அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய நானே அதுல எப்படி கூட்டாளியாக ஆக முடியும்? அந்த பாவத்தில் எப்படி நான் பங்கு பெற முடியும்? அந்த வட்டிக்கு நான் ஏதாவது ஒரு விதத்தில் துணை நின்றால் அது தப்பு. உதாரணத்திற்கு ஏன் முதலாளி வட்டிக்கு அவர் லோன் வாங்குறாரு, கடன் வாங்குறாரு, அந்த கடன் வாங்குறதுக்கு நான் சாட்சி கையெழுத்து போட்டேன், அல்லது முதலாளிக்காக வேண்டி வட்டி கடன் வாங்குறதுக்காக வேண்டி அவர் கூட நான் அலைகிறேன், அல்லது அதுக்கு ஏதாவது விதத்தில் உதவி செய்தேன் என்றால் அந்த தீமைக்கு உதவி செய்கிறேன் என்ற அடிப்படையில் நான் தப்பு செய்யறேன். அவர் வட்டி வாங்கும் போது நான் சாட்சி கையெழுத்து போடுறேன், அல்லது அவர் வட்டி வாங்கும் போது அந்த கணக்கை எழுதி வைக்கிறேன், அல்லது அந்த வட்டிக்கு வேறு ஏதாவது ஒரு விதத்தில் நான் உதவி செய்கிறேன் என்றால் அது தப்பு தான். எந்த முதலாளிட்ட வேலை செஞ்சாலும் அது தப்பு. அது அல்லாம ஒரு கடையில நாம வேலை செய்கிறோம், அவர் வாங்கின வட்டிக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அவர் செஞ்ச தப்புக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை, அந்த வீட்டில அந்த கடையில வேற ஏதாவது நாம வேலை செய்கிறோம் என்றால் அது மார்க் அடிப்படையில தப்பு இல்லை. ஏற்கனவே சொன்ன ஆயத்தின் அடிப்படையில அவர் செய்த அந்த தீமைக்கு நாம குற்றவாளியா ஆக மாட்டோம். அதே நேரத்தில்
அவர் செய்த அந்த தீமைக்கு ஏதாவது ஒரு விதத்தில் நாம உறுதுணையாக இருந்தால், உதவி செய்யக்கூடியவர்களாக இருந்தால் அது பாவம் என்ற அடிப்படையில் கருதப்படும். இது அந்த சகோதரர் தான் முடிவு பண்ணணும். அவர் வட்டிக்கு வாங்கின அந்த முதலாளி இடத்துல வேலை செய்வது தப்பு இல்லை. ஆனா அவர் செய்யக்கூடிய வேலை அந்த வட்டிக்கு துணையாக இருக்குதா, வட்டி வாங்கக்கூடிய விதத்துல இவர் உதவி செய்கிறாரா, அப்படி இருந்தால் அது தப்பு. அது அல்லாம ஹலாலான தொழில் செய்கிறார் என்றால், உதவி செய்கிறார் என்றால் அது மார்க்க அடிப்படையில் தப்பு இல்லை. இந்த ஓரிரை கொள்கையை பற்றி எதுவுமே தெரியாம இருந்த காலகட்டத்துல அவங்க இந்த சடங்குகள், சம்பிரதாயங்கள், வரதட்சணை இந்த மாதிரி எல்லா சடங்கு நிகழ்ச்சிகளையும் கலந்துக்கிட்டாங்க. அவங்க மரணத்துக்கு பின்னால அவருடைய மனைவி இது மாதிரி தப்பெல்லாம் செஞ்சிருக்காங்களே, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு இஸ்லாத்துல சொல்றாங்க. அவங்க அந்த மாதிரிலாம் இருந்திருக்காங்களே, தொழுகை இல்ல, அதாவது அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லல, அந்த மாதிரியான ஒரு கொள்கையில உள்ளவங்க. அந்த நபர் மரணித்த பின்னால அவங்க மனைவி அவங்களுக்காக இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, அவங்க பாவ மன்னிப்பு இறைவனிடத்துல கேட்டா அது அல்லாஹ் இடத்துல எப்படி இருக்கும்? ஒருவர் வாழ்கின்ற அந்த நேரத்தில் பல தவறான காரியங்களை செய்திருக்கார். வரதட்சணை கல்யாணம் அல்லது தீமையான விதாத்தான அனாச்சாரமான பல விஷயங்கள்ல அவர் கலந்திருக்கிறார். இப்ப அவர் இறந்துட்டார். அவருக்காக வேண்டி அவருடைய ஒரு மனைவியோ பிள்ளைகளோ மற்றவர்களோ துவா செய்யலாமா? இது அவங்க கேட்கக்கூடிய முதல் கேள்வி. பொதுவாக ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவங்களுக்காக வேண்டி அவங்களுடைய பிள்ளைகள் துவா செய்யலாம் என்று மார்க்கம் சொல்லுது. ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத அன்ஹு அமலுஹு இல்லா பிஸலாசின். ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கும் இந்த உலகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை, எல்லா தொடர்பும் அறுந்து விட்டது 3 விஷயத்தை தவிர அப்படின்னு சொல்லும் போது அந்த 3 விஷயத்துல ஒரு விஷயமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலதும் சாலிஹும் யதுஉ லஹு. அந்த இறந்தவருக்காக வேண்டி அவருடைய பிள்ளை செய்கின்ற துவா அவருக்கு போய் சேரும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த அடிப்படையில ஒருவர் இறந்தால் அவருக்காக வேண்டி செய்யக்கூடிய அந்த துவா, அந்த பிரார்த்தனை அவருக்கு பலன் தரும், அவருக்கு நன்மையை தரும். ஆனால் எப்ப இந்த நன்மையை தரும்? இறந்தார அவர் இணை வைக்காதவர்களாக இருந்தால், இறந்தவர் சிறுக்கு வைக்காதவராக இருந்தால் அவருக்கு இந்த துவா பலன் தரும். இணை வைத்த நிலையில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்கு துவா செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. வலா துஸல்லி அலா அஹதி மின்ஹும் மாத அபதா. யார் இணை வைத்த நிலையில் ஒரே இடியாக மரணம் அடைந்து விட்டார்களோ அவருக்காக நபியே நீங்கள் நின்று வணங்காதீர்கள், பிரார்த்தனை செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குர்ஆன்ல கட்டளையிட்டார். ஒரு ஆள் வாழுகின்ற அந்த நேரத்தில் இவர் ஷிர்க் வைத்த நிலையில, ஷிர்க்னா என்ன? தர்கால போய் கேட்கிறாரு, அவுலியாவே நீங்க தான் பிள்ளைய தரணும், நீங்க தான் அதை தரணும், என் கஷ்டத்தை போக்கணும், எனக்கு சங்கடங்களை நீக்கணும், என் வியாபாரத்துல பறக்கத் தரணும், எல்லாமே நீங்க தான் அப்படிங்கிற அடிப்படையில ஒருவர் இறந்து விட்ட ஒரு நல்ல அடியார்ட்ட போய் அல்ல அந்த தர்கால போய் கேட்கிறாரு என்றால் அதுவே அவருடைய கொள்கையாக இருக்கும் என்றால் இவர் இணை வைத்து விட்டார்னு அர்த்தம். இதையெல்லாம் நம்ம வாழ்நாள்ல பார்க்கிறோம். இவர் தர்காவுக்கு போகக்கூடிய ஆளு, தர்கால போய் கிடக்கக்கூடிய ஆளு, தர்கால இல்ல இருக்கக்கூடிய அவுலியா தான் அவருடைய நாட்ட தேட்டங்களை எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய நிலையில் அவர் நம்பிக்கை வைத்திருக்கிறார். இப்படி எல்லா விஷயத்தையும் அவர் நம்பி அவர் அப்படியே இறந்துட்டார்னா இவர் இணை வைத்த நிலையில் இறந்துட்டார்னு அர்த்தம். இவருக்காக வேண்டி பிரார்த்தனை பண்ணக்கூடாது அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. இதை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் இடத்துல கேட்கிறாங்க, என்னுடைய தாய் அவங்க இறந்துட்டாங்க, என் தாய்க்காக வேண்டி நான் துவா செய்யலாமா? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என் தாய்க்காக வேண்டி நான் துவா செய்யலாமா? அப்ப நபி அல்லாஹ் சொல்றான், உன் தாய்க்கு நீ துவா செய்யாத, அப்ப என் தாயுடைய கபரை போய் சந்திக்கலாமா, ஜியாரத்து பண்ணலாமா? அது வேணா பண்ணிக்க, போய் பார்த்துட்டு வா, கபரு இந்த இடத்துல என் தாய் அடக்கப்பட்டிருக்கிறாங்க, அதை வேணா பார்த்துட்டு வா, ஆனா அவர்களுக்காக வேண்டி நீ துவா செய்யாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வே உத்தரவிட்டிருக்கிறான். அப்ப இந்த அடிப்படையில ஒருவர் இணை வைத்த நிலையில் இறந்து விடுகிறார் என்றால் அவருக்காக வேண்டி துவா செய்யக்கூடாது, அவருக்காக வேண்டி எந்த பாவ மன்னிப்பும் நாம கேட்க கூடாது.
இணை இல்லாம இஸ்லாத்தின் அடிப்படையில ஒரு ஏகத்துவத்தின் அடிப்படையில அவர் இறந்துட்டார் வைப்போம், அவருக்காண்டி துவா செய்யலாம். அவர் ஒரு பிதாத்தான காரியத்தை செய்திருக்கலாம், அல்லது ஏதாவது சின்ன சின்ன அனாச்சாரங்களை செய்திருக்கலாம், அல்லது வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம். அப்படி தப்பு பண்ணி இருப்பார் என்றால் அவர் இணை வைக்காத நிலையில் தௌஹீதின் அடிப்படையில ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில அவர் இறந்திருப்பார் என்றால் அவருக்காண்டி துவா செய்யலாம். ஏன் ஷிர்க்குக்கு மட்டும்தான் துவா செய்யக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இணை வைத்த நிலையில் ஒருவர் இறந்து விட்டார் என்றால் அவருக்காக வேண்டி மாத்திரம் துவா செய்யக்கூடாதுன்னா, பாக்கி உள்ள எல்லாத்துக்கும் துவா செய்யறாங்க. எந்த மனுஷனா இருந்தாலும் தவறு செய்யாத மனுஷன் உலகத்துல கிடையாது, யாரா இருக்கட்டுமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு பனி ஆதம யுஹ்தியூ, ஒவ்வொரு மனிதனும் ஆதமுடைய மகன் அத்தனை பேருமே அவன் இரவிலும் பகலிலும் தவறு செய்யக்கூடியவனாத்தான் இருந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன இந்த செய்தி முஸ்னத் அஹ்மதுல இடம்பெறுகிறது. அப்ப எந்த மனுஷனா இருந்தாலும் தப்பு பண்ணுவான், தௌஹீத்வாதியும் தப்பு பண்ணுவான். ஆனா இவன் இறந்துட்டான் என்று சொன்னால் அவனுக்காக வேண்டி நாம் பிழை பொறுக்க, அவனுடைய பாவத்தை மன்னிக்க அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம், ஷிர்க் என்ற நிலையை தவிர. ஷிர்க் என்ற நிலையில இறந்துட்டா அவங்களுக்காண்டி துஆ செய்யக்கூடாது. இதை மட்டும் நாம கருத்துல வச்சுட்டா பிரச்சனை இருக்காது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் இஸ்லாமிய அழைப்பு பணி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தின் ஏராளமான பணிகளில் மிக முக்கியமான பணி பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதாகும். இஸ்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா, பெண்ணடிமைத்தனத்தை ஆதரிக்கிறதா, பலதார மனத்தை ஆதரிப்பது ஏன் என்பன போன்ற எண்ணற்ற சந்தேகங்களுக்கு விடையாக இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் எனும் நேரடி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களையும் இந்நிகழ்ச்சி தமிழகமெங்கும் நூற்றுக்கணக்கில் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்நிகழ்ச்சி பிற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் நடந்து வருகின்றன. இது போன்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமானோர் இஸ்லாத்தை தழுவி வருகின்றனர். இது மட்டுமல்லாது இஸ்லாத்தை அறிந்து கொள்ள விரும்பும் பிற மத மக்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினால் போதும், திருக்குரான் மொழிபெயர்ப்புகள், இஸ்லாமிய நூல்கள் மற்றும் பல ஆடியோ வீடியோ சிடிக்கள் என இலவசமாக அனுப்பி வைக்கப்படுகின்றன. மனிதனுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் மட்டுமே என்பதை நிரூபித்திட பிற மத அறிஞர்களுடன் பல்வேறு விவாதங்கள். புதியதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக சேலத்தில் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். இஸ்லாத்தை தழுவியதை அதிகாரப்பூர்வமாக்கும் அஃபிடவிட், கெசட்டில் பெயர் மாற்றம், கத்னா செய்தல் மற்றும் பயிற்சிக்கு தேவையான திருக்குரான் மொழிபெயர்ப்புகளுடன் கூடிய பாட நூல்கள், உணவு, உடை, தங்கும் இடம், மருத்துவம் என இன்னும் பல அத்தியாவசிய பொருட்களை இப்பயிற்சி மையத்தில் வழங்குவதுடன் பயிற்சி மையத்திற்கு வருவதற்கும் பயிற்சி முடிந்து செல்வதற்கும் போக்குவரத்து செலவுகள், இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்பட்டு வருகின்றன. எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத். எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 78827487 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044252152226. Allah